எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியன் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாள், பிரதோஷ தினம், உத்திரட்டாதி நட்சத்திரம், சுப முகூர்த்த நாள். இன்றைக்கி அமிர்த யோகம் மரண யோகமே கிடையாது. ரொம்ப விசேஷமான நாள் இன்றைக்கி. இந்த நாளை தயவு பண்ணி மிஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் இன்றைக்கி சிவன் கோவிலுக்கு சாயங்காலம் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே சிவன் கோவிலுக்கு போய் சிவ தரிசனத்தை பார்த்துட்டு ஆற்றுல ஒரு விளக்கேற்றி வைங்கோ. நான் எப்போவுமே சொல்கிறேன், சிவனுடைய லிங்கம் சிலையோ இல்லை ஃபோட்டோவோ ஏதாவது இருந்ததுனாக்கா அதுக்கு தனியாக ஒரு விளக்கு ஆற்றுல எப்போவுமே ஏற்றி வச்சுருக்கோம். பிரதோஷம் அன்னைக்கு ரொம்ப விசேஷம். அதாவது தேவர்கள் ரொம்ப வியாதியால் கஷ்டப்பட்டு அவர்கிட்ட போய் அமிர்தத்தை விஷத்தை அவர் குடித்து அமிர்தத்தை அவளுக்கெல்லாம் கொடுத்து அவர்களுடைய வியாதி அத்தனையும் குணமடைந்து தேவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தார்கள். அது அவளுக்கு சந்தோஷம் வந்த உடனே மறந்து போய்டுறது. முதல்ல கஷ்டப்படும் போது அவள்கிட்ட போய் புலம்பினார். சிவபெருமான் கைலாயத்தில் போய் எல்லாரும் புலம்பின உடனேயே அவர் இந்த மாதிரி பண்ணிடுறார். விஷத்தை அவர் அருந்திட்டு அமிர்தத்தை அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு குணமாக்கிடுறார். குணமான உடனேயே அவளுக்கு இந்த கஷ்டங்கள் மறந்து போய்டுறது. திடீர்னு இந்திரனுக்கு ஒரு நாள் ஞாபகம் வந்து, நம்ம எத்தனை கஷ்டப்பட்டோம் வியாதியால், அது அத்தனையும் நிவர்த்தி பண்ணினாரே, அவருக்கு ஒரு பூஜை வழிபாடை நம்ம பண்ணணுமேனு சொல்லி தேவர்கள் அத்தனை பேருமா கலந்து பேசி சிவபெருமான்கிட்ட போய் பேசி உங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிற விதமாக உங்களுக்கு ஒரு வழிபாடு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணின நாள் தான் அந்த பிரதோஷ தினம். அந்த மாதிரி தேவர்கள் அத்தனை பேரும் சிவனை நோக்கி வழிபட்ட நாள் அன்னைக்கு. ஸோ அதனால் எல்லாரும் அவரை வழிபடும் போது எத்தனை சந்தோஷமாக இருந்திருப்பார் அந்த நேரத்தில். அந்த நேரம் தான் இந்த பிரதோஷ நேரம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம அவரை நன்னா வேண்டின்றோனாக்கா கண்டிப்பான முறையில் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும். எல்லாத்தையும் விட ரொம்ப உடம்பு முடியாத வாழ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது இது. ஏன்னா தேவர்கள் வியாதி கஷ்டப்பட்டு நிவர்த்தியான நாள் இல்லையா. அதனால் கண்டிப்பாக நமக்கு உடம்பு முடியலை உங்களுக்கு அப்படின்னு போய் நீங்கள் கோவிலில் வேண்டினா இந்த தினத்தில் அவர் எல்லாம் தந்தேன், நான் உங்களை நன்னா ஆசீர்வாதம் பண்ணுறேன், நீங்கள் நன்னா இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாயை திறந்து சொல்கிற நாள் இன்றைக்கி. அவராகவே ஒரு ஸ்லோகம் ஒன்று ஜெபிச்சார். இந்த ஸ்லோகத்தை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் திரும்பி இன்றைக்கி இதை நான் சொல்கிறேன். இந்த பிரதோஷ தினத்தில் இந்த ஸ்லோகத்தை நம்ம சொன்னோன்னாக்கா கண்டிப்பான முறையில், ஏன்னா அவர் வாயாலேயே ஜெபிச்ச ஸ்லோகம் இது. அதாவது சனி திசை எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தெய்வத்தையே சனி பகவான் இத்தனை கஷ்டப்படுத்துகிறாளே, மக்களை இவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக அவர் சனி திசையை நோக்கி அது இல்லாமல் இருக்கணுமேங்கிறதுக்காக அவர் ஒரு ஸ்லோகத்தை அவர் வாயாலேயே ஜெபிச்சார். அந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்டு இன்றைக்கி சாயங்கால நேரம் டெய்லியே நம்ம சொல்லிக்கலாம், பட் ஸ்பெஷலாக இன்றைக்கி சாயங்காலம் அந்த பிரதோஷ வழிபாடு பண்ணுற நேரத்தில் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஜெபிச்சேன்னாக்க நமக்கு யம பயம் அப்படிங்கிறதே நமக்கு இருக்காது. சனி திசையோட பயமும் நமக்கு இருக்காது. நல்லது மட்டுமே நடக்கும். எல்லா பிரச்சனைகளையும் போய் நிவர்த்தி கண்ட ரொம்ப சந்தோஷமாக நம்ம எல்லாருமே இருப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன் நான். நீங்கள் இந்த ஸ்லோகத்தை எப்போவுமே டெய்லி காத்தாலேயோ சாயங்காலமோ சொல்லிக்கலாம். ஆனால் இந்த பிரதோஷ தினத்தை அன்னைக்கு தயவு பண்ணி கோவிலில் போயோ இல்லை ஆற்றுல பிரதோஷ நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னேன்னாக்கா ரொம்ப 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 விசேஷம். ஆல்ரெடி ஒரு இதில் போட்டிருந்தேன் நான். உங்கள்கிட்ட ருத்ராட்சம் இருந்ததுன்னா ருத்ராட்சத்தை கையில் வச்சுக்கிட்டு வேறு ஒரு ஸ்லோகம் போட்டிருந்தேன். அதுவும் நீங்கள் போய் மதுரை மாலா யூடியூப் சேனலை பார்த்தா தெரியும். அந்த ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்கிறேன், கேளுங்கோ. சௌராட்டே சோமநாதம் ஸ்ரீசில மல்லிகார்ஜுனம் உஜ்ஜயின்யம் மகாகாலம் ஏதானி ஜோதிடலிங்கானி சாயம் பிரபராதா படேந்திரியகா சப்த ஜென்மம் கிருதம் பாவம் துவரேன வினசேதி. அதாவது நம்மளுடைய பாவம் எல்லாம் தொலைந்து போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நல்லதே நடக்கட்டும் அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கார். இதை நீங்கள் சொல்லுங்க, 100% நல்லது மட்டுமே நடக்கும்.